ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலாளி சேனல். நம்ம இன்னைக்கு எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் பிளாக்ஸ் எப்படி பண்ணுறதா பண்ண போகிறோம். பவர் பிளாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வெளியிலாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் பவர் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின், பவர் பிளாக்ஸ் மேக்கிங் பண்ணுற மிஷின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 செட்டு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 2 வந்து அந்த கலவை மிஷின் மாதிரி தந்துடுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஒரு பிளேட்டு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும், வரிசையாக போயிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி தந்துடுவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் டிசைன் வந்து 2-3 டிசைன் அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த டிசைன் வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வச்சுங்க, ஒரு பிளாக்கை வச்சுக்கிட்டு ஒரு பிளாக்கை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 10-15 இருந்தால் தான் டக்குன்னு நீங்கள் ஃபில் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து மெயினாக தேவைப்படும் ரா மெட்டீரியலாக. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அயன் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மண் வந்து கலராக இருக்கும், அதாவது கெமிக்கல். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கலரிங்கே கிடைக்கும். அந்த பிளாக்ஸுக்கு வந்து கலரிங் மாதிரி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த ரா மெட்டீரியல் எடுக்கிற இடத்துலையே கேட்டிங்கன்னா கூட இது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கத்தோட சொல்லிடுவாங்க. எந்த கலருக்கு எப்படி எந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னு எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த ரா மெட்டீரியலோட லிங்க்கு அப்புறமேட்டு இந்த மிஷினோட லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் டன் கணக்கில் எடுக்கிறதா பெட்டர். டன் கணக்கில் தான் மேக்ஸிமம் தருவாங்க. டன் கணக்கில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாகும், நீங்கள் வந்து அதிகம் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரா மெட்டீரியல், அந்த சிமெண்ட், அந்த மற்ற ரா மெட்டீரியல், அந்த கெமிக்கல் அயன் ஆக்சைடு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கலர் நீங்கள் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணதை வாட்டி அதை வந்து கலவை மிஷின் 2 பக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு கலவை மிஷின் இருந்தால் பத்தாது, 2 கலவை மிஷின் இருக்கும். 2 கலவை மிஷின்லையும் கொட்டிட்டு வர மாதிரி இருக்கும். கொட்டி அந்த மிஷின் வந்து கலவைக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கலவை வந்து முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த எடுத்துட்டு வந்து மேனுவலாக தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்ஸ்னா அந்த பிளாஸ்டிக்ல இரும்புலையோ அந்த டிசைனில் உங்களுக்கு பிளாக் மாதிரி தந்துடுவாங்க. அது வந்து இந்த மூவிங் மிஷின் மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இந்த மிஷின் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அப்படியே அந்த ஷீட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மேலே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ண அது நவுந்து போயிட்டே இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற நீங்கள் வந்து அந்த பிளாக்ஸ் ஃபில் பண்ணி அனுப்புனதை அவங்க வந்து எடுத்து அந்த காய வைக்கிற ப்ராசஸ் கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் முக்கியமான ஒன்று, இதுக்கு வந்து இடமும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம், அதை காய வைக்கிறதுக்கு இடம், அப்புறம் அதை வாங்கி அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸும் அதிகமாக தேவைப்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க வந்து சிம்பிளாக கொட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மேக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளும் தேவைப்படும். இது எல்லாமே பார்த்துங்க, இடம் அதிகமாக வேணும், ஆள் அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய வச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த கல் மேலே பார்த்தீங்கன்னா சம் ஷேட்ஸு டிசைன் வந்து ஒரு மாதிரி மேலே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை பாலிஷ் பண்ணுற மாதிரி தண்ணியில் போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கு ஒரு இது மாதிரி வேணும் உங்களுக்கு. அந்த கடைசி ப்ராசஸ் தான், அது தண்ணியில் போட்டு கல்லை வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி கழுவிடுவாங்க. இவ்வளோதான் இந்த பிஸ்னஸில் இருக்கிற ப்ராசஸ்ஸு. பார்க்க சிம்பிளாக தான் தெரியும், கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. அதுவும் இல்லாமல் அதிக அளவு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதிக அளவு ஏர்ன் பண்ணனா பல்காக நீங்கள் சேல் பண்ணலாம். அந்த அளவு உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸை வந்து நீங்கள் எங்கே சேல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயினானதாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைல்ஸ் கடையில் மேக்ஸிமம் பிடிச்சிங்கனாலே பல்க் அட்ரஸ் எடுக்கலாம், அதிகமாக சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஷாப், ஸ்டீல்ஸ்னா இந்த இரும்புலாம் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ஸ்டீல் ஷாப்பில் ஸ்டீல் மட்டும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா டைல்ஸும் சேர்ந்து விற்பாங்க. அந்த கடையை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. நீங்கள் இந்த கடைக்கெல்லாம் சேல் பண்ணாமல் டேரெக்டாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற அவங்களோட போய் பிடிச்சிங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். இந்த பிளாக்ஸ்க்கு வந்து ஆர்டர் நிறைய கிடைக்கும். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து 3வது சொல்கிறது, ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நேரடியாக கொடுக்கறதுனால அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வச்சு விற்க முடியும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் ஷாப்பு அப்ரோச் பண்ணலாம். அங்கே வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ரா மெட்டீரியல் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டயே நீங்கள் ப்ரொசீஜர்லாம் கேட்டுக்குங்க, எந்த மாதிரி செய்யலாம் எல்லாமே. அது ஒன்று மெயினாக கேட்டுங்க. அப்படியே நீங்கள் அவங்ககிட்ட கூட கேட்கலாம். இல்லை அந்த மிஷின் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கூட வந்து செஞ்சே காட்டுவோம் உங்களுக்கு. அவங்ககிட்ட ஃபுல் விளக்கத்தை நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நான் வந்து ஒரு சும்மா ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன்னா அவங்ககிட்ட நீங்கள் எப்படி செய்யறது எல்லாமே நீங்கள் அந்த மிஷின் வாங்குற இடத்துல வந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம், அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிஸ்னஸ்லாம் என்னால் முடிஞ்ச சிம்பிளாக ஸ்டார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு சின்னதாக ஐடியா கிடைச்சிருந்தா எனக்கு ஓகே தான். இது போன்ற பல பிஸ்னஸ் வீடியோக்களை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை எப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.